அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரு பாலிடிக்ஸ். எல்பிஜி கேஸ் டிமாண்ட் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாங்க டாப் நியூஸாக போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 3000 4000 ரூபாய் வரைக்கும் கேஸ் கள்ளத்தனமாக விற்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூசேஜுக்காக, அதாவது ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்குலாம் இது மாதிரி கள்ளத்தனமாக விற்கிறாங்க. அதுவும் 3000 4000 ரூபாய் ஸோ இதுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. சில பேர் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா, அது விறகடுப்புக்கு போயிட்டாங்க. விறகு அடுப்புக்கு அங்கெல்லாம் எந்த பார்கெனிங் பண்ணாம டைரக்டா அவங்க சொல்ற ரேட்டை வாங்கிட்டு போறாங்கன்னு நியூஸ் தான் வருது. ஸோ இது எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட ஓகே, ஓரளவுக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஏன் இந்த டிமாண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு. ஏன்னா போர் நடக்குது, ஈரான் டு இஸ்ரேல், அமெரிக்கா. ஸோ இவங்க கிட்ட நடுவில் போர் நடக்கிறதுனால வேர்ல்டு லெவலில் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும் காமனா, இந்த பெட்ரோலு கேஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ இதனால ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக கவர்மெண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது கேஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, முன்னாடியே கமர்ஷியல் யூசேஜுக்காக அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுனாலையோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மெயின் டிஷ் இப்போ மீல்ஸ் வைக்கிறாங்கன்னா இந்த பொரியல், அப்பளம், இந்த சைடிஷ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளோட ஏதாச்சும் அடி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகலாம், ஆனால் கொஞ்சம் அது லேட் ஆகலாம். ஸோ அதுக்காக அவசரப்பட்டு யாரும் வேகமாக போயிட்டு கேஸ் 1க்கு 2 புக் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக புக் பண்ணாலே லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இதனால நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வேஸ்டேஜை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் இதை மேனேஜ் பண்ண முடியும். அதான் நம்ம அதான் பண்ண முடியும். அதை தாண்டி மேக்ஸிமம் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அடுப்பு இருக்கு. சில கிராமங்கள்லாம் வந்தீங்கன்னா விறகு அடுப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு நடுவில் இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் சேர்ந்து சமைக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. உணவுகள்லாம் சேர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஏஐ டூலை வச்சு மிகப்பெரிய அட்வான்ஸ் லெவல்ல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாகவே 1.77 ஹோட்டல்ஸ் இருக்குது, உணவகங்கள் இருக்குது. அந்த மொத்த உணவகத்தோட டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ டூலை வச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46 சிட்டிஸு, 62 உணவகங்கள், 22 ஸ்டேட்டு, 108 கோடிகள்